Hello guys, welcome back to DK's MathShow. நான் உங்கள் DK. உங்களுக்கு மேக்ஸை சிம்பிளாக ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெக்சர் 3ல் நம்ம மைனர் ஆஃப் அன் எலமெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் லாஸ்ட் லெக்சர் பார்க்கல அப்படின்னா அதோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் லெக்சரில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஒரு நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஷினோட முடிச்சிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, பட் அந்த ஃபார்முலாவை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் என்னது அப்படின்னா அட்ஜாயிண்ட். ஸோ அட்ஜாயிண்ட் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி நமக்கு தெரியணும் அப்படின்னா அட்ஜாயிண்ட்டோட ரெண்டு ஃப்ரெண்டு மைனர் அதுக்கப்புறம் கோஃபேக்டர் இவங்க ரெண்டு பேரை பற்றியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த லெக்சரில் நம்ம மைனரை பற்றி பார்க்கலாம், அடுத்த லெக்சரில் கோஃபேக்டர் பற்றி பார்க்கலாம். மைனர் ஆஃப் அன் எலமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறத மேட்ரிக்ஸுக்கு மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமோ அதே மாதிரியே மைனர் அப்படிங்கிற விஷயத்தை எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன், அதோட எலமெண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து மைனர் வந்து 1 அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு மைனர் கண்டுபிடிக்கலாம், 2 அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு மைனர் கண்டுபிடிக்கலாம், 6 அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு மைனர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? பட் சப்போஸ் இப்போ உங்களுக்கு ரெண்டுமே 1 1 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் எலமெண்ட் 1, செகண்ட் எலமெண்ட்டு 1. அப்போ மைனர் ஆஃப் 1ன்னு சொன்னால் ஃபஸ்ட் எலமெண்ட்டாக செகண்ட் எலமெண்ட்டான்னு கன்ஃபியூஷன் வரும்ல. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மைனர் கண்டுபிடிக்கும் போது பொசிஷன் வச்சு தான் சொல்லுவோம். A11ஓட மைனரா, A12ஓட மைனரா, A13ஓட மைனரா, இந்த மாதிரி பொசிஷனை வச்சு தான் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஜென்ரலாக இப்போ நம்ம வந்து A12ஓடைய மைனர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ A12ஓட மைனர் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா A12ஓடைய ரோவையும் காலமையும் ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிடணும். ஓகேவா? A12ஓடைய ரோவையும் காலமையும் எலிமினேட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது தெரியுமா, அதை அப்படியே எழுதிக்கோங்க. இந்த எலமெண்ட்ஸுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும் தெரியுமா, அந்த வேல்யூ தான் மைனர் ஆஃப் A12. அதை ஜென்ரலாக M12 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த 1 2ங்கிறது எந்த எலமெண்ட்டோட பொசிஷன். ஓகேவா? நீங்கள் A12க்கு மைனர் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதோட பொசிஷன் என்னது 1 2. அந்த 1 2 தான் கீழே வரணும். ஓகேவா? இப்போ A32க்கு எப்படி மைனர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ரோவையும் அந்த காலமையும் எலிமினேட் பண்ணணும். மிச்சம் இருக்கிற எலமெண்ட் A11 A13 A21 A23. ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ தான் இந்த A32ஓடைய மைனர். ஓகேவா? ஸோ அதை நம்ம M32 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதை தான் உங்களுக்கு ஜென்ரலைஸ்டாக AIJ அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு நீங்கள் மைனர் கண்டுபிடிக்கணும்னா அந்த ஐத் ரோவையும் ஜேத்து காலமையும் ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிடணும். ஓகேவா? அதாவது டெலீட் பண்ணிடணும். டெலீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு n-1/n-1 சப் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இப்போ இது வந்து 3/3 மேட்ரிக்ஸ். ஓகேவா? அந்த ரோவையும் காலமையும் எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் என்னது 2/2. ஸோ அப்போ n/n மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஒரு ரோவையும் காலமையும் எலிமினேட் பண்ணிட்டா n-1/n-1 சப் மேட்ரிக்ஸ் கிடைக்குமா, அந்த சப் மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் எடுங்க. அந்த டிட்டர்மினன்ட் தான் மைனர் ஆஃப் அன் எலமெண்ட். ஓகேவா? அதை MIJன்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? இதுக்கு எந்த வேல்யூவுமே கிடையாது. ஆனால் டிட்டர்மினன்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னா அது ஒரு வேல்யூ. அதாவது ஒரு ரியல் நம்பரோ இல்லாட்டி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோலையோ நம்மளால் அதை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் மைனர் ஆஃப் அன் எலமெண்ட் அப்படிங்கிறதும் ஒரு வேல்யூ. அது கண்டிப்பாக ஒரு நம்பராக தான் இருக்கும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களோட எல்லா டவுட்ஸையும் நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's me, Deepak. Always remember that மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா பார்த்துக்கலாம்.